ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாயா சீசன் 2ல 75வது எபிசோட் தான் பார்க்க போறோம். மாயாக்கு தலையிலையும் கால்லையும் அடிபட்டிருக்கு. அப்போ அவங்க ஷாக்கிங்கோட அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா ஒருத்த மாயா கிட்ட வரான். இவன் தான் விக்ரம். மாயா நீ கண் முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட பக்கத்துல வரும்போது மாயா கொஞ்சம் பயத்தோட யார் நீ, யாரை பார்த்து மாயான்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ விக்ரம் மாயா நீ இன்னும் மறந்துட்டியா, நான் தான் விக்ரம், நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு மாயா அப்படி ஷாக்கிங் ஆறாங்க. நம்ம ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நீ சீட் பெல்ட் போடல, அப்ப நான் ஒரு இடத்துல போய் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் உனக்கு தலையிலையும் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். மாயா அப்பவும் அவன் சொல்ற எதையுமே நம்பாம இருந்ததுனால அவன் ஆதார கார்டு எடுத்து காட்டிட்டு இதுதான் உன்னோட ஆதார கார்டு என்னோட ஆதார கார்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அப்போ மாயா அதை பார்த்து அப்படி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க. மாயாக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு. அப்போ மாயா பழசு எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்க அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணதுனால ஓகே மே நீ ஸ்ட்ரகிள்லாம் பண்ணாத, நம்மளோட லைஃபை இப்பத்துல இருந்து நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். மாயாவும் தயங்கிட்டே அப்படி கை கொடுக்குறாங்க. அப்போ விக்ரம் மாயாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு போட்டோ முன்னாடி நிறுத்துறான். அதுதான் அந்த எம்ஜேவும் மாயாவும் ஹக் பண்ற மாதிரி போட்டோ இருக்கும்ல, அதுல இவனோட போட்டோவை எடிட் பண்ணி வச்சிருக்கான். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் மாயாக்கு ஏதோ பாஸ்ட்ல இருந்த மாதிரி ஞாபகம்லாம் வருது, ஆனா பிளர்ரா தெரியுது. அப்ப இவனும் மாயாவும் சேர்ந்து இந்த மாதிரி சில போட்டோஸையும் அப்படி காட்டுறான். சரி உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கூப்பிடு, நான் உடனே வந்துடும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போகலான்னு பார்க்கும்போது மாயா தயங்கிட்டே விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதனால இவனு வேகம் அப்படி ஓடி மாயா கிட்ட வரான். என்ன கூட்டியா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு மாயா விக்ரம் எனக்கும் கீழே போகணும்னு போல ஆசையா இருக்கனால என்னையும் கீழே கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்றாங்க. அதனால விக்ரம் மாயாவை தூக்கிட்டு அப்படி கீழே கூட்டிட்டு போறான். அப்போ விக்ரம் மாயா கண்டி சமைக்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா மாயா, உனக்கு மத்தவங்க யாரும் சமைச்சாலும் பிடிக்கவே பிடிக்காது, என் கையால சாப்பிடறதுக்கு தான் நீ ரொம்பவே விரும்புவேன், அதனால நான் உனக்காக நான் டெய்லியும் சமைச்சு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா அப்படி எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கிறான். எனக்கு என்னன்னு தெரியல, நீ சொல்ற எல்லாமே ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு அப்படின்னு மாயா சொல்லும்போது விக்ரம் அப்படியே கோவமாகறான். அப்படியே அவன் மாயா பக்கத்துல கத்திய தூக்கிட்டு வரான். மாயா இது உனக்கு கதை மாதிரி தோணுச்சுன்னா நீ அது கதையாவே நினைச்சுக்கோ, நம்ம இந்த கதைக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கோவத்துல அவனோட காலில் அப்படியே இந்த கத்தி வச்சு அப்படி குத்தி கிழிக்கிறான். அப்போ மாயா நம்ம போட்டோல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட அம்மாவும் இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு பாத யாத்திரையா போயிருக்காங்க, உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு விக்ரம் சொல்லும்போது நான் என்னோட அம்மா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கறாங்க. சரி நான் போன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் போன் போடுறான். ஆன்ட்டி உங்ககிட்ட மாயா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட கொடுக்கும்போது மாயா பேசுறாங்க, ஆனா எந்த ஒரு வாய்ஸுமே வரல. அப்போ விக்ரம் போனை வாங்கி பார்த்துட்டு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அங்க கட் பண்ணா அப்படி மாயாவோட அம்மா கிட்ட தான் காட்டுறாங்க. அங்க மாயாவோட அம்மாவை ஒரு இருட்டு ரூம்ல கெட்டி வைக்காங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன், இப்போ இவங்க இருக்கிறது மாயாவோட பழைய வீட்டுல தான். அப்போ மாயாவோட அம்மா கதறி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களோட வாயெல்லாம் அப்படி அடைச்சு வச்சிருக்கான். இதையும் இவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வில்லத்தனமா நடந்துக்கிறான். அங்கே கட் பண்ணா மாயா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர்லாம் இருக்கு. அப்போ ருத்ரா மாயாவோட போட்டோ அப்படி எரிச்சிட்டு இருக்கான் கோவத்துல. ருத்ரா நம்ம கூடிய சீக்கிரமே அந்த மாயாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி அமீர் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்காக தானே இந்த பிளான் போட்டேன், யாராச்சும் மாயாவை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அமௌண்ட் கொடுப்பேன், அந்த அமௌண்ட்டுக்காகவே மக்கள் சீக்கிரமா மாயாவை எங்க பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, அந்த மாயா மட்டும் என்னோட கண்ணில் படட்டும், அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்றான். அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.